வணக்கம். தினமடை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் 6வது வார்டு ஐக்கிம் அப்துல்லா சாயாபு தெரு எனும் புது தெரு 3 மாதங்களுக்கு முன்பு ஜேசிபி மூலம் கால்வாயாக தோண்டப்பட்ட பள்ளங்கள் கால்வாய் கட்டப்பட்ட நிலையில் தோண்டிய பள்ளங்கள் சரிவர மூடாததால் தண்ணீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அந்த தெரு முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. தெருவில் வசிக்கும் குழந்தைகளும் பெரியோர்களும் உடல்நிலை சரியில்லாத அவல நிலை நீடிக்கிறது. இதை பலமுறை அந்த வார்டு கவுன்சிலரிடம் பலமுறை கூறியும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் கூறியும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை போட்டு விடுவார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் குத்தகைக்காரர்கள் அவர்களிடம் பொதுமக்கள் விசாரிக்கும்போது எங்கள் இடத்தில் கேட்க வேண்டாம், அதிகாரிகளிடம் கேளுங்கள் என்று ஆணவத்தோடு பதில் சொல்கின்றார்கள். சாலை போடுவதற்கு உங்களுக்கு தாமதமானதனால் குழி பள்ளமாக உள்ளது, இடத்தை சரி செய்து கொடுக்கப்படும் என்று பொதுமக்கள் கேட்கின்றனர். ஆனால் அதற்கு நகராட்சி அதிகாரிகளில் அலட்சிய பதிலாக நிதி இல்லை என்று ஒரே வரியில் பதில் கூறுகின்றனர். இவர்கள் சாலை போடுவதற்குள் தெருவாசிகள் எல்லாம் நோயால் பாதிக்கப்பட வேண்டுமா என்று அந்த தெருவாசிகள் வேதனையோடு கூறுகின்றனர். இதை ஆட்சியர் கண்டு உடனடியாக இந்த தெருவை சரி செய்ய ஆணை பிறப்பிப்பாரா என்று மக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் பாரூக் பாஷா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஐகான் பண்ணிக்கோங்க.